ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இங்கே நாங்கள் இருக்கிற ரெசார்ட்டில். ஒரு 20 to 30 பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த பைக்கர்ஸ்லாம் குக் பண்ண டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, என்னென்னாவோ நான்வெஜ்ஜில் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. அந்த கேர்டேக்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்களுக்கும் டின்னர் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு 1 ஹவரில் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்காக கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு ரெடி ஆகணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணணுன்னா இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் செக் பண்ணிக்கோங்க. லைட் செட்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு கேங் ஆஃப் பாய்ஸ் வந்தாங்க, பைக்கர்ஸ். அவங்களும் வந்து பார்த்தா இன்னொரு சைடில் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலிஸாக பார்த்தா கொஞ்சம் ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து நிறைய பேர் வந்து செக் அவுட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ப்ளஸ் இன்னும் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தோம். டின்னர் ரெடி ஆச்சுன்னு கேர்டேக்கர் சொன்னார். நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் டின்னர் சாப்பிட. டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன் இதெல்லாம் கொடுத்தாங்க. டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புனது ஒரு டெம்பிளுக்கு தான் கிளம்புனோம். அந்த டெம்பிளோட நேம் என்னென்னா ஸ்ரீ அனந்த பத்மநாபன் சாமி டெம்பிள். இந்த டெம்பிள் ரொம்ப விசேஷமான டெம்பிள்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. எல்லார் காரும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இந்த டெம்பிளில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல்ஸ்லாம் வந்து பார்த்தா டிஷர்ட்டு, பனியன் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வரணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோன் அலௌடு இல்லை. அதாவது டெம்பிள்லேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் போய் அந்த டெம்பிள் சுற்றி பார்க்கும்போது நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ரஷ்ஷு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் கவுண்டரும் இருக்குது. என்ன பிரசாதம் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஃபோட்டோ கவுண்டர்ஸும் இருக்குது. ஃபோட்டோஸும் லேமினேட் பண்ணி தராங்க. அதுக்கு என்ன பே பண்ணணுமோ பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன் இங்கே வந்து மேல்ஸ் மட்டும் டிஷர்ட்டோ பனியன்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன், நல்ல விதமான வைப்ரேஷன் ஒன்று வருமா. அதனால தான் இதை வந்து ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற பிளேஸ்க்கு தான் வந்து நாங்கள் வர்ஷிப் பண்ண போயிருந்தோம். அந்த இடமே ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிளேஸோட பியூட்டி என்னென்னா சென்டரில் டெம்பிள் சுற்றி தண்ணி இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள்குள்ளேயே முதல்ல போவோமா. நாங்கள் இந்த டெம்பிள்லேருந்து வெளில வந்தோடனே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு குட் வைப்ஸ்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். டெம்பிள்லேருந்து கிளம்பி ஒரு 1 hour ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா வசந்த் விஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வந்திருந்தோம். இந்த ஹோட்டலோட ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு அங்கே இருக்க பப்ளிக்லாம் சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். நாங்கள் அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு 1 hourல கிளம்பிட்டோம். நேராக எங்கே போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். எங்களோட ட்ரெயின் டைம் 4:30ன்றதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போனோம். போயிட்டு நாங்கள் எங்கே போய் நிற்கணுமோ எல்லாம் ரெடியாக நின்றுட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வந்துடுச்சு. நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். எங்கேருந்து கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா காசர்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோம். இந்த சீரீஸ் இந்த எபிசோடோடு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஆல்.